இதுக்காகவே பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய குழந்தைங்களுக்காக இப்ப நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு சிலம்பம் சுத்தி காட்டுவார். முன்னாடிலாம் வாழ்க்கைனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்காது. வாழ்க்கைனாலே அது வந்து போராட்டமா தான் இருக்கும். அந்த போராட்டத்தை நாம எப்படி ஃபேஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்ன்றது எவ்வளவு சொன்னாலும் எல்லாருக்கும் அது அனுபவத்துல தான் வந்து புரியும். ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேருக்கு சின்ன வயசுல வந்துடும், ஒரு சில பேருக்கு பெரிய வயசுல வந்துடும். இளமையில ஒரு சில பேர் சாதனை பண்ணுவாங்க, முதுமையில ஒரு சில பேர் சாதனை பண்ணுவாங்க. 81 அவார்டுகள் அவருடைய லைஃப் டைம்ல வாங்கியிருக்காரு. சினிமா துறையில 50 வருடங்களை கடந்திருக்காரு. இதை விட ஒரு சிறப்பான ஒரு நபரை சீஃப் கெஸ்டா உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியாது. நீங்க நம்ம ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா தொடர்ந்து சிறப்பு விருந்தினரா அழைக்கப்படுற நபர்களை பார்த்தீங்கன்னா நிஜ கதாநாயகங்களா இருப்பாங்க. சினிமாவில் நடிக்கிற ஹீரோஸ் அது மாதிரிலாம் கூற மாட்டோம். ஒரு துறைக்காக தன்னையே அர்ப்பணித்து அந்த துறையில சிறந்து விளங்கும் ஒரு நபரை தான் நாம வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவோம். அதுல ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நம்மளுடைய கலைமாமணி டாக்டர் ஷாக்வார் தங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களை இங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். ரொம்ப எம்ஜிஆர், புரட்சி தமிழர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவி ஜெயலலிதா, ஸ்டாலின் அவர்கள், புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 5 சீஃப் மினிஸ்டர் பார்த்து 5 சீஃப் மினிஸ்டர் கையாலையும் அவார்டு வாங்கின உண்மையான தங்கம் நம்ம முன்னாடி இருக்காரு. அவருக்கு வந்து எல்லாரும் ஒரு தடவை உங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி அவரை உங்ககிட்ட சிறிது வார்த்தைகள் உரையாடுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நல்லா இருக்கேன்னு கேட்கல, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கிரீன் ப்ராடக்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சியில் வந்து கலந்துக்கிறதுல சத்தியமாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன். இங்கேருந்து துபாய்க்கு வரைக்கும் போயிருக்கேன். என்னை எது கூப்பிட்றாங்கன்னு தெரியல, நான் படிக்கலை, எது கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் போயிருக்கேன். இந்த மாதிரி நேர்மையாக ஒரு உண்மையான அன்போட ஒரு ஸ்கூலை நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இந்த இடத்துல இருக்கா, ஒரு குக்கிராமத்தில் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்கான்னா அது ஏதோ சொர்க்கத்தில் நம்ம கேள்விப்படுற மாதிரி அப்படி ஒன்று இருக்குது. அது 2 பேரும் டீச்சரு, ஐயா அவர்களும் சண்முகம் ஐயா அவர்களும் பள்ளி தாளருக்கு அவங்க ஆல்ரெடி டீச்சர். அது அப்புறம் அம்மா அவர்கள் மனஜா அம்மா அவர்களும் டீச்சரு. அதே பெரிய நான் இந்த ஸ்கூலை பற்றி இங்கே வரும்போது விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, ஒரு வீட்டில் 3 குழந்தை இருந்தால் 2 குழந்தைக்கு ஃபீஸ் வரும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அவர்கள் இந்த செயலாளர் இருக்கிற அவர்கள் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா 4 மூலைன்னு சொல்லுவாங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, 16 இல்லை 32 பாகமாக நம்ம தமிழர்கள் பிரிக்கிறோம். இந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் இதுக்காக உழைச்சி சாப்பிடாம வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு விண்ணுக்கு வரைக்கும் ஒரு கைத்தட்டல் வேணும் அந்த ஃபேமிலிக்காக. வந்து என்னை வந்து இங்கே கூப்பிட்டு வந்தார். அவர் சென்னையில் நிறையா பெரிய ஒர்க்கர்ஸ் தெரியும், நிறையா எக்கோ வருதா உங்களுக்கு? எக்கோ வருதா? கேட்டார். ஓகே. ஏன்னா கார்த்திகேயன் அவர்கள் வந்து எங்கள் துறையில் சினிமா துறை மட்டும் இல்லாமல் மீடியாவில் ரொம்ப பழக்கமானவர், ஒரு நல்ல மனம் கொண்டவர். எதையுமே வந்து
சங்கீதா கோபநாத் அவர்கள், ஆனந்தராஜ் அவர்கள், இது இல்லாம இங்க இருக்கிற அத்தனை டீச்சர்களும் உண்மையிலே வந்து நான் விளையாட பார்த்தேன், யோகா செய்ய இந்த பயிற்சி பண்ணவங்களாம் பார்த்தேன். இந்த டீச்சருங்க அங்க இருந்து ஆடி காமிக்கிறாங்க. என்னமோ அவங்க குழந்தை வந்து எதனா தப்பா பண்ணிருக்கோம்னு ஆடுவாங்களோ அந்த மாதிரி டீச்சருக்கு ஆடி காமிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த தாளாளரும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலா நினைக்கல, தன்னோட உடம்பா உயிரா நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து உலகத்திலே வந்து கல்வி தான் மிகப்பெரிய அறிவு. இன்னைக்கு புக்கு சொல்லும், என்னை குனிந்து படித்துருவார், நாளை நீ நிமிர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி டீச்சர் ஒருவரும் குனிஞ்சு படிக்க சொல்லி தருவாங்க. அதை குழந்தைகள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு மிகப்பெரிய உயரத்துல ஐயா மோடி ஐயா மாதிரியோ, இல்ல அம்மா புரட்சித்தலைவர் அம்மா மாதிரியோ, டாக்டர் கலைஞர் ஐயா மாதிரியோ, இன்னும் எந்த இடத்துக்கு போனாலும் குனிஞ்சு நீங்க படிக்கணும், உங்க அறிவை வளர்த்துக்கணும். பசங்களாம் வந்து அதாவது நமக்கு இடது மூளை, வலது மூளை, நடுமூளை அப்படின்னு நிறைய மூளைகள் இருக்கு. படிப்பை வந்து வலது மூளையில நம்ம ஏற்றுக்கணும். நம்ம படிக்கும்போதே நம்ம நினைக்கணும், வலது மூலையில போனாங்க டேப் ரிகார்டில் போட்ட மாதிரி இருக்கும். அந்த டேப் தட்டி விட்டா நம்ம எப்படி பார்ப்போமோ, சிடி போட்டால் எப்படி பார்ப்போம், டிவி எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி நமக்கு எக்ஸாம் நேரத்தில் உட்காந்தோம்னா நமக்கு அப்படியே கண்ணில் அப்படியே தெரியும். அந்த மாதிரி படிக்கணும். இப்போ நான்லாம் ஸ்கூலுக்கு போகலைன்னா எங்கள் அம்மா 5-6 வயசுல இறந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை, நான் சாப்பாடு ஆக்கி தர காலையில் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் படிக்கிற சக்தியை கொடுக்குற தன்னோட தாய் தந்தை இருக்கிற வரைக்கும் நீங்க படிக்கணும், நாட்டையே காப்பாற்ற அளவு உயர வேண்டும். உங்களுக்கு யாரை நல்லா பிடிக்கும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நல்லா அம்மா கரெக்டு, அம்மாவை தான் பிடிக்கணும். ஏன்னா உலகத்துல பெண் தெய்வம் அத்தனை பேரும் அம்மா தான். தன்னோட வயிற்றுல 10 மாசம் சுமந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக இரவு பகல் தூங்காம தன்னோட உயிரை கூட கவலைப்படாம, அதாவது ஒரு குழந்தை ஒரு பிரசவங்கிறது 64 எலும்பு ஒரு மனிதனுக்கு உடைஞ்சா என்ன வலியோ அந்த வலியை போர்த்துக்கிட்டு இன்முகத்தோட சிரிக்கும் அந்த தாய் தெய்வத்துக்கு நிகரானவர். அந்த குழந்தைங்க சொல்றாங்க எங்க அம்மா பிடிக்கும். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. எனக்கு எங்க அம்மா பிடிக்கும். எங்க அம்மா பார்க்க முடியல, அதனால எங்க அம்மா பிடிக்கும். அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு எத்தனை பேர் கேட்பீங்க? கை தூங்க பாப்போம். அதே எங்க அப்பா எல்லாருமே சொல்றீங்க. அங்க பாருங்க, எல்லாம் அவங்கள்ட்ட வணக்கம் இந்த எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த ஸ்கூல் தான். கல்வி சொல்வது மட்டும் ஸ்கூல் அல்ல, தன்னோட ஒழுக்கமாக இருக்கணும், தன் தாய் தந்தையை மதிக்க கற்றுக் கொடுத்தோம்னா அந்த ஸ்கூலு. அதுதான் இந்த ஸ்கூல், அதுதான் இந்த நிர்வாகத்தர்கள், அதுதான் இந்த வாத்தியார். அப்புறம் அப்பா பிடிக்குமா? நெஞ்சில் தாயும் குழந்தையும் சுமப்பவர் தான் அப்பா. ஆணினம் பெண்ணினம் பூமாதேவினா, ஆணினம் வானம். வானவ பூமியும் சேர்த்தால் பழங்கள் கிடைக்கும், கிழங்கு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னா 2 இதுவும் சேரணும். அந்த அம்மா அப்பாவை வணங்கினீங்கன்னா யாரும் இடத்த கொண்டு நிறுத்திடுவாரு. அதனால அந்த அம்மா அப்பாவிட்ட தினசரி வணங்குங்க. நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேங்க. சித்தர் வழிபாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா கையை தொட்டு முத்தம் கொடுக்கும் எந்த குழந்தையும் வாழ்வில் தோல்வி கிடையாது. அம்மாவின் கையை தொட்டு முத்தம் கொடுக்கும் எந்த குழந்தையும் வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது. யாரும் தோற்றதா சரித்திரமே கிடையாது. நான் வந்து புரட்சி தலைவர், எனக்கு ஒரு பக்கம் எங்க அம்மா இல்லைன்னு அழுவேன், அவர் ஒரு பக்கம் சுயமா இருக்கிறது அழுவார். ஏன்னா அம்மாவோட அன்பு அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னோட வாழ்க்கையை வகுத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அம்மா அப்பா. அதுக்கப்புறம் யாரை பிடிக்கும்? அதுக்கப்புறம் வாத்தியாரை பிடிக்கணும், டீச்சரை பிடிக்கணும். அம்மா அப்பா வந்து ஸ்கூல்ல விட்டுருவாங்க. அவங்க தன்கிட்ட படிக்கிற குழந்தைக்கு தன் குழந்தைய மேல கண்ணும் கருத்துமாக அந்த தெய்வ தாய் அந்த வாத்தியாருக்கு வணங்கியே தீர வேண்டும். இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எப்படி சொல்றோமோ, மாதா பிதா குரு, குரு கத்துக்கு தான் தெய்வமே தெரியும். அதனால அந்த மாதா பிதா குருவுக்காக
ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு விண்ணு கேட்கிற வரைக்கும் கை தட்ட முடியுமா? அம்மா அப்பாவுக்கும் குருவுக்காகவும் விண்ணு கேட்கிற வரைக்கும் எல்லாருமே எந்திரிங்க. அம்மா அப்பா இருக்கணும் எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டுங்க. அந்த விண்ணுக்கு கேட்க வேண்டும். தாயையும் தந்தையும் மதிக்கும் இந்த குழந்தைய வாழ்நாளில் வெற்றி வெற்றி வெற்றி. ரொம்ப சந்தோஷம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், உண்மையிலே சந்தோஷம் எனக்கு. உங்களெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நான் தான் பெருமைப்படுறேன். உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். உங்களெல்லாம் பார்க்குறேன்னு இவ்வளோ பேரை பார்க்குறேன். சத்தியமாக என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு யாரை பிடிக்கும்? தம்பி எல்லாரும் பிடிக்குமா? அதுக்கு முன்னாடி நம்மளை பிடிக்கணும். நம்மளை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கு உங்களை பிடிக்கும்? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், எங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணும், வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்ற எத்தனை பேர்? அத்தனை பேர் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. நான் நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன், அற்புதமா இருக்கேன், என்னை வெல்வதற்கு இந்த நாட்டில் எவனும் பிறக்கவில்லை, நான் மட்டும் வெல்வதில்லை, என் கூட சேர்ந்தவங்க வெல்ல வேண்டும், அத்தனை பேர் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேருமே வாழ்க்கையில ஜெயிப்போம். அப்ப என்ன வேணும்? நம்ம வெல்லணும், நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சா தான் நம்ம கூட இருக்க நண்பர்கள் ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம ஜெயிச்சா தான் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம ஜெயிச்சா தான் நம்மளோட பெரியவங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஆகவே நம்ம நல்லா இருக்கணுங்கிறத தினசரி எழுந்தோடனே கடவுள்கிட்ட வேண்டது, கடவுளே எங்க அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்க, எங்க வாத்தியார் குருவை நல்லா வச்சுக்க, என்ன நல்லா வச்சுக்க, என் கூட இருக்க சந்ததியை நல்லா வச்சுக்க, என் கூட இருக்க நண்பர்களை நல்லா வச்சுக்க, என்னோட வீட்டுக்கு ஏற்ற வீடு பக்கத்து வீடு அடுத்த வீடு அத்தனை உயிரினத்தையும் நல்லா வச்சுக்க நல்லா வச்சுக்கன்னு சொன்னா மட்டுமே வாழ்க்கையில நம்ம ஜெயிப்போம். நான் மட்டும் நல்லா என்னங்க பண்ணுது? நம்ம எல்லாம் நல்லா இருந்தா தாங்க நாடு, நம்ம நாடு நல்லா இருந்தா தாங்க நம்ம நல்லா இருப்போம். ஆகவே எல்லாரும் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணம் உங்க ஒவ்வொரு நரம்பிலும் நாடிலும் இருக்க வேண்டும். எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு நம்ம உடம்புல? யாருக்காவது தெரியுமா? எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு? பாத்தியா சொல்லுங்க. 40 லட்சமா? 40 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு நம்ம உடம்புல. 40 லட்சம் கோடி. உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது, டாக்டர்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே ஒரு அணுக்கள்ல நம்ம உருவாகி 40 லட்சம் கோடி அணுக்களா உருவாக்குறோம். ஏன்னா குழந்தை சின்ன குழந்தையா பிறக்கும் போது வயிற்றுல இருந்து ஒரு அணு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அணுக்கள் உற்பத்தி ஆகி நடக்க போது பெரிய ஆளாகி வாலிபனாகி, அப்புறம் கிழவனே சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் வயசான கிழவன் சொல்லக்கூடாது, நானும் யங்ஸ்டர்ஸ். இப்போ ஐயா காலாளருக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். என் வயசு தான், ஆனால் என்னோட சின்னவர். ஒரு 4 நாள் பின்னாடி, 4 நாள் 2 மாதம் பின்னாடி வந்திருக்காரு. அது என்னோட சின்னவர். அவர் சின்னவர்னா எம்ஜிஆர் நாங்கள் கூடுவோம், அந்த மாதிரி வரையும் சின்னவராக கூடலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கான தகுதி அவருக்கு இருக்கு. இவ்வளோ பேர், அதாவது அவர் வாத்தியார் வேலை பார்த்துருக்காருங்க. நம்ம ஒரு ஸ்கூல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. என்ன 4 ரூபா வாங்கியிருக்காரு. 4 ரூபா. அதுவும் படிக்க இந்த கிராமம் பாருங்க, படிக்க அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஃப்ரீயாக சேர்த்துருக்காரு. அந்த மனித தெய்வம் தான் இன்னைக்கு இந்த அளவு உயர்ந்திருக்காரு. இந்த இன்னைக்கு எவ்வளோ காலேஜ் கட்டியிருக்கான், ஆனால் அவர் அதை விரும்பலை. நான் கேட்டேன், என்னங்க காலேஜ்லாம்? இல்லைங்க, நம்ம ஊர் பசங்க நல்லா படித்து பெரிய ஆளாவணுங்க. இந்த எண்ணம் யாருக்கு இங்கே வரும்? கைதடிங்க அவருக்கு. என்ன மாதிரி மனிதர்? இதுதாங்க அவருக்கு நன்றி, இதுதாங்க நன்றி. வேற நம்ம என்ன மட்டும்தான் இருக்கணும், நல்லவனா மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் கூட சினிமாவில் இருக்கேன், 2000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். உலக ரெக்கார்டு வாங்கி, உலகத்தில் ரெக்கார்டு 2000 படம். சார் சொன்னாங்க 4 பதக்கம் தான் சொன்னாங்க, ஆனால் 10 தங்க பதக்கம் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஜெயலலிதா மட்டும் 3 வாங்கியிருக்கேன், கலைஞர் ஐயாட்ட 3 வாங்கியிருக்கேன். அதே 6 பதக்கம் ஆகிடும். அப்படி ஒரு 10 பதக்கம் வாங்கியிருக்கேன். அப்புறம் தங்கமாக என் வீட்டில் குமிச்சு வச்சுருக்கேன், பதக்கமாக வாங்கி குமிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒருத்தன் சொன்னான், ஒரு சிலம்பு கற்றுக்கும் போது, இவன் வெளியூருக்காரன் கற்றுக் கொடுக்காதீங்கம்மா. எங்கள் அம்மா பிறந்து ஒரு 3 வயசுல 4 வயசுல சொன்னாங்க, இந்தப்பா உன்னை கை நீட்டி அடிக்க ஒருத்த வந்தானா வர்றதுக்கு முன்னாடி அடி ஓட்டியா இருக்கணும். அப்படி அடிக்காத பட்சத்தில் உன்னை தலை கீழே கட்டி விட்டு மிளகா பொடி போட்டு சாம்பார் போட்டுறேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயந்து என்னை கை நீட்டி அடிச்சிருவேன் அப்போ சின்ன பிள்ளையிலேயே. அதுக்கப்புறம் சண்டை கற்றுக்காம எவனாலும் அடிக்கிறது. அப்புறம் இப்போ யோகாசனம் வந்து ஐயா அடிக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு அடிக்கிறது இல்லை. அவன் அடிக்கலாம் அடிச்சு போட அப்படிங்கிறது. ஏன்னா அடிக்க முடியாது, குத்துனாலும் அவனுக்கு வலிக்கும், என்ன குத்துனாலும் அவனுக்கு வலிக்கும். ஐயோ என்ன வலிக்குதுமா அப்படி போட அப்படின்றான். ஏன்னா அடிமையாகவும் இருக்கக்கூடாது, வலியவனாலும் பம்பு சண்டை இருக்கக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த பாடம் அது. மகாபாரதம் கதைகள் சொல்லுவாங்க தூங்கும் போது. ஏன்னா 9 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி. இப்படி போட்டு முத்தத்தில் போட்டு அவங்க பாடு கதை சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டே இருந்து அந்த கதை கேட்டு 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 நம்ம நல்லவனாக இருக்கணும், கெட்டவனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் டீ சாப்பிட்டது இல்லைங்க.
டீ சாப்பிடுறது தவறுன்னு சொல்ல, அதுக்கு அடிமையாகிறது தவறு. தண்ணி அடிக்க மாட்டேன், கஞ்சா குடிக்க மாட்டேன். சினிமாவில் இருக்கல ஒரு கெட்ட பழக்கம் கூட எனக்கு கிடையாது. ஏன்னா நான் பிறந்த மாதிரியே சாகும்போது இருக்கணும். கெடுதல் பண்ணலையா அப்படின்னு சொல்லணும். இதுல இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன், நம்ம கடைசி வரைக்கும் உத்தமனா தான் இருக்கணும், வல்லவனா இருக்கணும். எவங்கிட்ட தோற்றக்கூடாது, தோற்கவே கூடாது. வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் நமக்கு குறிக்கோள். 8 வெற்றி 8 இருக்க வேண்டும். The born to win, the born to win. பிறந்ததை ஜெயிப்பதற்கு நாம் தோற்பதற்காக பிறக்கவில்லை. நாம் தாயை காப்பாற்றுவதற்காகவும் தந்தையை காப்பாற்றுவதற்காகவும் நம்ம பிறந்த முத்திரை பதிப்பதற்காகவும் மட்டுமே நாம் பிறந்திருக்கோம். எத்தனை உயிரினம் மொத்தம்? எத்தனை உயிரினம் மொத்தம்? எத்தனை உயிரினம் மொத்தம்? நான் சொல்றேன் 88 லட்சம் உயிரினம். 88 லட்சம் உயிரினம். அதுல கடைசி உயிரினம் மனித உயிரினம் நாம மட்டும்தான். நம்ம தான் நிமிர்ந்து உட்கார முடியும். மிருகம் எல்லாம் குனிஞ்சுதான் நடக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்து அத்தனை சக்கராவும் உயர எடுத்து கொண்டு உட்கார ஒரே முடிவு நம்மளால மட்டும் வாங்க முடியும், வேற யாராலையும் முடியும். ஒரு உயிர் மரம், ஈர் உயிர் புழு, ஒவ்வொரு உயிராக போகும். மீன் மட்டும் 17 லட்சம் உயிர் இருக்கு. மீன் மட்டுமே. நம்ம 5 உயிரினம், ஆண் பெண் திருநங்கை திருநம்பி, இன்னொன்று திருநங்கை திரும்பி 2 பேர் சேர்ந்து வந்துருப்பாங்க. இந்த இதுல கூட கோயில் இருக்குங்க, அர்த்தநாரீஸ்வரர். கரெக்ட். இதுதான் நம்ம 5 இது. தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கத்துங்க, தெரியாத ஓகே நான் சொன்னதை புரிஞ்சுக்கேன். அவ்வளோதான். ஏன் நான் சொல்றேன்னா, உண்மையிலங்க சத்தியம் அந்த அன்புக்கு தாங்க எல்லாரும் கட்டுது. அன்புக்கு தான், அன்பு மட்டும்தான். அந்த அன்பு இந்த ஸ்கூல்ல இருக்கு, அந்த பண்பு இந்த ஸ்கூல்ல இருக்கு, அந்த வெற்றி இந்த ஸ்கூல்ல இருக்கு, அந்த வீரம் இந்த ஸ்கூல்ல இருக்கு. நான் வரும்போது மிலிட்ரி மாதிரி நடந்தோம். நாங்கள் ஷூட்டிங் போயிருக்கோம், மிலிட்ரிக்கெல்லாம் ஷூட்டிங் போயிருக்கோம். அங்கே அந்த இதை பார்த்துருக்கோம், அங்கே வாக் பண்ணுறதை பார்த்துருக்கோம். சத்தியமாக சொல்கிறேங்க, என் மனசார சொல்கிறேங்க, அதை விட 1 இன்ச்சு மேலே செஞ்சாங்க அந்த பசங்க. அந்த பசங்களுக்கு கை தட்டு. இந்த பரதநாட்டியம் ஆனாங்க, அந்த பார்ப்பாங்க பரதநாட்டியம் ஆனாங்களா, நாங்களாம் ஷூட்டிங்கில் இருப்போம். இந்த எடுத்து 10 நாள் ஆகும். இந்த ஆடினாங்களா அது மட்டும் 10 நாள் எடுக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அழகாக நான் காட்டு சொல்லிட்டேன், அழகான சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தெளிவு! அதெல்லாம் அவர் சொன்னார், அந்த வீட்டை கேட்டவங்க சொன்னார், கார்த்திக் சார் சொன்னார், சார் ஒரு வருஷம் சம்பளத்தை ஒரே இதில் கொடுக்குறோம் நாங்கள், ஆனால் பசங்கக்கிட்ட நாங்கள் அப்படி வாங்குறதில்ல. இந்த ஸ்கூல் எங்கெங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்? உண்மையிலே நான் சின்ன பையனா இங்கே படிக்கலாமான்னு நினைக்கிறேன், சின்ன குட்டியாக இங்கே படிக்கலாமா? யார் கொடுப்பா? அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஸ்கூல் இது. இது வந்து நான் இந்த வருஷம் வந்திருக்கேங்க. என்ன உதவி பண்ணணுமோ, கல்வி கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி கல்வி கண் கொடுக்கும் ஒரு பெருந்தலைவராக இவர் வர வேண்டும். வந்த உடனே பார்த்தேன், அப்துல் கலாம் ஐயா செலவிட்டிருக்காரு. எதையும் விரும்பாத ஒரு அப்துல் கலாம் அவர்கள். ஜனாதிபதி உள்ளே போகும் ஒரு பெட்டி எடுத்து வெளியே வரும்போது அந்த ஒரு பெட்டி தான், வேற ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுவோம். பெருந்தலைவர் காமராஜர் இறக்கும்போது 91 ரூபா பணம், 2 வேட்டி 2 கிழிஞ்சி போன சட்டை, 11 நிமிஷம் முதலமைச்சர். அதே மாதிரி ஐயா இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேன், சாப்பாடு கொடுத்தாங்க, அருமையான சாப்பாடு, தேவாமிர்தமான சாப்பாடு. இன்னும் அந்த அம்மா கையில் ஆமாம் அவ்வளோ அற்புதமான சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அங்கே 2 மருமகள் இருக்காங்க, மகாலட்சுமி மாதிரி மருமே. நாங்கள் உட்கார்ந்து பார்க்கும்போதே அவங்க பேசும்போதே எனக்கு தெரியுது, ஒரு புருஷன்னா ஒரு வேற மாதிரி நினைப்பாங்க, புருஷனா அப்படி ஒரு சிட்டா இருப்பாங்க. அவங்க அது இல்லை, கொண்டாட்டி இவர் அது எதுவுமே இல்லாமல் ஒரு அன்பா ஒரு குழந்தைத்தனமாக பேசிக்கிறாங்க. நான் வெளியே இருந்தானே வந்திருக்கேன், கொஞ்சம் அப்படிலாம் இல்லை, குழந்தைத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி அன்பா இறைவன் இருக்கிறாரு அந்த வீட்டில். இறைவன் கடவுள் இருக்காரு அந்த வீட்டில். இந்த இடத்துல தெய்வீகம் இருக்கு. அதனால தான் அவங்க நல்ல டீச்சர்ஸ், நல்ல பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ சிலம்பம் சுற்றுறாங்க பசங்க, பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். நான் தான் 6 வயசுல சிலம்பம் கற்றுக்கிட்டேன். பெருமையாக சொல்லுவேன், 6 வயசுல சிலம்பம் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட சிலம்பத்தை யாரும் அடிக்க முடியாது. 3 வயசு பசங்களாம் சிலம்பம் வச்சுட்டாங்க. என்னென்ன மெஞ்சிட்டாங்களா அவங்க 3 வயசு முன்னாடி. இந்த ஸ்கூல் அவங்களை அந்த மாதிரி உயர்த்திருக்கு. இப்போ யோகா பண்ண போறாங்க சொல்லுவாங்க. அடுத்து யோகாவா முக்கியமான இப்போ வீரக்கலையெல்லாம் கற்றுக்கிட்டவங்க யோகாசனம் இந்த பெரியவங்க அத்தனை பேர் கற்றுக்குங்க. நீங்கள் 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, அது வரக்கூடாதுன்னா இந்த முத்திரை ஒன்று இருக்குது, இதய முத்திரைன்னு பார்த்துங்க, இது பண்ணுங்க.
எல்லாருமே பண்ணுங்க, ஹார்ட் அட்டாக் வரவே வராதுங்க. இது வந்து நான் சித்த வைத்தியத்தில் இருக்கேன், சித்த வைத்தியம் இல்லை, நான் சித்த வழிபாட்டில் இருக்கேன். நான் நிறைய பேருக்கு சொல்லித்தரேன். என் யூடியூப் பார்த்து 12 கோடி பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ தெரியல, அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், அங்கே ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து கற்றுக்கவே இல்லை, உண்மையாக இருந்தேன். அந்த சித்தர்கிட்ட போய் கற்றுக்கிறேன், சித்தர்கிட்ட கற்றுக்கிறேன், நான் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு அதனால கற்றுக் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் சித்தர்கிட்ட கற்றுக்க போனேன். இங்கே கோயிலே இருக்குங்க, இந்த கோயில் இது அப்படியே கோயிலுங்க. இந்த டீச்சர்ஸ் அவ்வளோ பேரும் தெய்வங்க. ஸ்கூலில் கடமையானீங்க. நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், இவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்டவங்க எங்கள் வாத்தியார், அவங்க வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எங்கள் ஸ்டூடெண்ட். அப்படிதாங்க சார்? அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அப்போ இது வந்து குடும்ப ஸ்கூல், குடும்பத்து ஸ்கூல் தான். டூச்சர் அதெல்லாம் இல்லை, குடும்பத்து ஸ்கூலு. இந்த ஸ்கூலு வளரணும், வாழணும், வெற்றி பெறணும், உலக அளவில் இந்த ஸ்கூல் பேராகணும்னு சொல்லிக்கொண்டு எப்பவும் நான் சொல்ற மாதிரி அம்மாவை அப்பா மதிங்க. உலகத்திலே மிகப்பெரிய தெய்வங்கள் அம்மா அப்பா, அப்புறம் வாத்தியாரு, அதுக்கப்புறம் நம்ம விரும்பலைன்னா உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மளை நம்ம விரும்பணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உலகத்திலே இந்தியனா பிறக்கிறது ரொம்ப பெருமை, இந்தியனா பிறக்கிறது ரொம்ப 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 பெருமை. நம்ம நிம்மதியாக இருக்கணும், அது இந்தியனா பிறந்ததுக்கு மட்டும்தான். வேற எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு இருக்கான், நம்ம நாட்டில் மட்டும் சண்டை கிடையாது. ஏன்னா இங்கே மட்டும் தான் சித்தர்களும் புனிதர்களும் நல்லவர்களும் பிறந்தது, இந்த நாட்டில் பிறந்திருக்கும். அதையும் தமிழனா பிறக்கணும்னா கடவுளாக இருந்தால் மட்டும் நான் தமிழனாக பிறக்க முடியும். அந்த அத்தனை பேரும் தமிழர்களாக இருக்கீங்க. அந்த தமிழ் வாழ்க,